மக்களே கனடா வாங்க வாக்கிங் போகலாங்கிற சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய பியர் கிரீக் பார்க்கில் வாக்கிங் போய்கிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சா. அவங்கெல்லாம் அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு வந்து ஊஞ்சல் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கா. சரி, அவங்கள ரிலாக்ஸாக விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வாக்கிங் போகலான்னு வந்திருக்கிறோம். நிறைய மக்களெல்லாம் அங்கங்கே மரத்தடியில் உட்காந்து அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ரிலாக்ஸாக ஆளுக்கு ஒரு சேர் கொண்டு வந்துடுவாங்க. 1-2 சேர், அந்த சேரையும் போட்டு உட்காந்துக்கிடுவாங்க. கையில் ஏதாவது விளையாடுறதுக்கு ஏதாவது பால் எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லாட்ட ஏதாவது ஒரு சைக்கிள் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. அதெல்லாம் போட்டு ஜாலியாக அவங்க என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், மரங்களில் ஒரு மரத்தோட இலை கரும் பச்சையாக இருக்குது பாருங்கள், ஒரு மரத்தோட இலை லைட்டு பச்சையாக இருக்குது, ஒரு மரத்தோட இலை நல்ல ரெட் கலரில் இருக்குது. பார்த்தீங்களா, மரங்களில் உள்ள இலையிலே 3 வெரைட்டி பாருங்கள், இங்கேனே பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம நாடு. அதனால் நீங்களும் கனடா வாங்க, நல்லா என்டர்டெயின் பண்ணுங்கள். கனடா வந்து ரொம்ப சூப்பர் நாடுங்க. 40 வயசு மேலே உள்ளவங்களுக்கு ஈஸியாக விசா கொடுத்துருவாங்க, விசிட்டர் விசா. வாங்குங்க, வாங்க. இங்கே சுற்றி பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது. இங்கே கூட வாங்க, சுற்றலாம், ஊர் சுற்ற போகலாம். ஊர் சுற்றி முடித்ததுக்கப்புறம் திரும்ப ஊருக்கு போயிருங்க, அவ்வளோதானே. பிஆர் சப்போஸ் சிட்டிசன்லாம் ஆகி உங்களுக்கு பிடிச்சதுன்னா இங்கேயே ஸ்டே பண்ணுங்கள், இல்லாட்டா ஊரை பார்த்து போயிடலாம். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஊர் நல்ல ஊர். பெஞ்சஸ்லாம் நிறைய பெஞ்சஸ் போட்டிருக்காங்க, பப்ளிக் வந்து உட்காருன்னு. அதே மாதிரி ஏதாவது ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த வேஸ்ட்டை வந்து கீழே போடாதீங்க அப்படின்னு கவர்மெண்ட் சார்பாகவே ஒரு கார்பேஜ் பின் வச்சுருக்காங்க. அதில் போட்டால் அவங்களே கலெக்ட் பண்ணி ஆளை வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. அதனால் சாப்பிட்ற அந்த வேஸ்ட்டை எடுத்துக்கொண்டு ப்ராப்பராக அதில் போடணும். அது ஒன்று மட்டும்தான் உங்களோட வேலை. நம்ம ஊரில் பண்ண மாட்டோம், ஆனால் இங்கெல்லாம் பண்ணிடுவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மரம், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இங்கே ஓரளவுக்கு இங்கே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, சுத்தத்தை கடைபிடிப்பாங்க, அதனால் பண்ணிடுவாங்க. இந்த பூ பார்த்திங்களா, வயலட் கலரில் இருக்குது. அது ஃபஸ்ட்டு வெள்ளையாக இருக்கும், அப்புறம் எல்லோவாக மாறும், அப்புறம் வயலட்டாக மாறிடும். சூப்பராக இருக்கா. வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது. ஒரு பூவை நம்ம ஊர் இட்லி பூங்கிற மாதிரி இருக்கா, வித்தியாசமாக இருக்கா, பெரிய பெரிய பூவாக இருக்கா. ஓகே, இந்த பூவை பாருங்கள், இதான் பிகினிங் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். அப்புறம் கலர் மாறும், என்ன காட்டுறேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதையும் காட்டுறேன், கலர் மாறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் மக்களே, நாளைக்கு மேப்பிள் ரிட்ஜ் போகிறோம். அங்கே உள்ள அந்த பார்க்கு, அதில் உள்ள டேம் ஒன்று அங்கே இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சால் போனோம்னா அந்த டேமெல்லாம் எடுத்து போடுறேன். அது வந்து முன்னாடி ஒரு லைவ் பிளான்ட்டாக இருந்திருக்கு அந்த டேமு. அப்புறம் அந்த லைவ் பிளான்ட்டில் உள்ள டேமை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி மக்களுக்காக ஒரு பொருட்காட்சிக்காக வச்சுட்டாங்க. ₹1 கொடுத்தா போதும், 1 இயர் ஃபுல்லாக உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். கம்ப்ரஸர் எப்படி இருக்குது, ஒவ்வொரு டர்பன் எப்படி இருக்குது, உள்ளே உள்ள மெஷின்கள், பைப்பு எல்லாமே போய் பார்க்கலாம். அப்பேற்பட்ட இடம் சூப்பராக இருக்கும். அதுவும் மேப்பிள் ரிட்ஜ் தான் இருக்குது.